இன்றைக்கு காங்கிரஸ் கட்சி தலைவர் திரு செல்வ பெருந்தகை பேசுகிறார். அவர் பல கட்சியிலிருந்து வந்தவர். இந்த பிச்சைக்காரர் ஒட்டு போட்ட சட்டை போட்டிருப்பான் பாத்தீங்களா, பிச்சைக்காரர் ஒட்டு போட்ட சட்டை மாதிரி இவர் பல கட்சிக்கு போயிட்டு வந்திருக்கார். அப்பப்போ எந்த கட்சிக்கு போறாரோ அந்தந்த கட்சியுடைய கொள்கையை கடைபிடிக்கிறவர் தான் செல்வ பெருந்தகை. அவர் பேசுறார், இன்றைக்கு அந்த கட்சி அவர் வழக்க பார்க்கல. இன்றைக்கு அந்த கட்சியில் இருக்கின்ற அந்த மாநில தமிழ்நாட்டு மாநிலத்தினுடைய காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் ஒருத்தர் நியமிச்சிருக்கார். அவர் ஒரு கருத்து சொல்றார். முன்னாள் காங்கிரஸ் கட்சி தலைவர் திரு அழகிரி அவர்கள் ஒரு கருத்தை சொல்கிறார். இன்றைக்கு கூட்டணி கட்சியில அங்க வைக்கின்றோம், எங்களுக்கு கூடுதலான இடம் வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வராது, ஒருவேளை ஆட்சிக்கு வந்தா ஆட்சியில பங்கு வேண்டும் என்று அழகிரி கோரிக்கை வைக்கிறார். ஆனால் ஒரு காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக இருந்து செல்வ பெருந்தகை என்ன சொல்கிறார்? ராகுல் காந்தியே ஆட்சியில பங்கு கேட்கவில்லை, நீங்கள் கேட்காதீர்கள் என்று சொல்கிறார். உண்மையிலேயே காங்கிரஸ் கட்சி தொண்டனாக இருந்தால், காங்கிரஸ் கட்சி மீது பற்று இருந்தால், ஆரம்ப காலத்தில் இருந்து காங்கிரசுக்கு உழைத்துக் கொண்டிருந்தால் அந்த எண்ணம் வந்திருக்குமா? ஆக அவருக்கு அந்த எண்ணம் எல்லாம் இல்ல. திமுகவை தாங்கி பிடிக்க வேண்டும். திமுக அரசாங்கத்தை இன்றைக்கு தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கின்ற காங்கிரஸ் தலைவர் திரு செல்வ பெருந்தகை என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். காங்கிரஸ் கட்சிக்கு விசுவாசமா இல்ல, ஆனா திமுக விசுவாசமா இருக்கார். சட்டமன்றத்திலையும் விசுவாசமா பேசுறாரு, வெளியிலையும் விசுவாசமா பேசுறாரு. ஆனா காங்கிரஸ் தொண்டர்கள், காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர்கள் இன்றைக்கு கூட்டணி ஆட்சி வேண்டும், கூட்டணியிலே பங்கு வேண்டும் என்று கோஷத்தை எழுப்பிவிட்டார்கள். காங்கிரசிலே காங்கிரசும் திமுகவும் பிளவு வருவதற்கு இப்பொழுது ஆரம்பமாகிவிட்டது. அந்த காங்கிரஸ் திமுக கூட்டணியிலே பிளவு ஏற்படுவதற்கு ஆரம்பமாகிவிட்டது. இதெல்லாம் பேசுகிறார் உதயநிதி, பேசுகிறார் திரு ஸ்டாலின், பேசுகிறார். தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே நிலையான கூட்டணி இருந்து கொண்டிருக்கின்ற. ஆனா அண்ணா திமுக அடிக்கடி கூட்டணி மாறுது என்று சொல்றாங்க. அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் கூட்டணி நம்பி இல்ல, மக்களை நம்பி அண்ணா திமுக இருக்கின்றது. திமுக கூட்டணி நம்பி இருக்கின்றது. உண்மைதானே? அது மட்டுமல்ல, உதயநிதி ஸ்டாலின் சொல்றார் கூட்டணிக்கு மேலும் சில கட்சிகள் வருவதாக சொல்றார். ஆக கூட்டணி பலத்திலே நீங்கள் வருகின்ற 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலை சந்தித்து இருக்கின்றீர்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அமைக்கப்பட்ட கூட்டணி, மக்கள் எங்களோடு கூட்டணி வைத்திருக்கின்றார்கள். நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2026 சட்டமன்ற தேர்தலில் வெல்லும், ஆட்சி அமைக்கும். அதை திரு ஸ்டாலின் அவர்கள், உதயநிதி ஸ்டாலின் பார்க்கத்தான் போகிறீர்கள். இன்றைக்கு பல கூட்டம் இங்கே நடந்திருக்குது. இந்த கூடலூர் நகரத்திலே பல கூட்டங்கள் நடந்திருக்குது. ஆனால் இன்றைய தினம் இந்த எழுச்சி பயணத்திலே நடைபெறுகின்ற கூட்டம் தான் அதிகமான மக்கள் கலந்து கொண்ட கூட்டமாக. ஆக கிராமத்திலே சொல்வார்கள் விளையும் பயிரும் முளையிலே தெரியும் என்று. அப்படி இன்றைய தினம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு மக்களுடைய எழுச்சியே எங்களுடைய ஆட்சி வருவதற்கு ஒரு அச்சாணி. இன்றைக்கு நான் 158வது இடம், இன்றைக்கு 158வது தொகுதியில உங்களை சந்திக்கிறேன். கூடலூர் சட்டமன்ற தொகுதி இந்த எழுச்சி பயணத்தில் 158வது சட்டமன்ற தொகுதி. 158 சட்டமன்ற தொகுதியில் மக்களை பார்க்கின்ற பாக்கியத்தை நான் பெற்றிருக்கின்றேன். 158 சட்டமன்ற தொகுதியில் எழுச்சி உரையாற்றுகின்றேன். எழுச்சி பயணத்தின் போது பல லட்சம் மக்களை நான் சந்தித்திருக்கின்றேன், அதை உணர்வுகளை பார்த்திருக்கின்றேன். அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும், ஆட்சி அமைக்கும். இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் களத்திலே அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலிலே களத்திலே முதல் இடத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்றது. 2ஆம் இடத்திற்கு தான் போட்டி நடந்து கொண்டிருக்கின்றது தமிழகத்திலே. அதுதான் அப்படித்தானே? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முதல் இடத்தில் இருக்கின்றது. 2ஆம் இடத்திற்கு தான் இப்பொழுது போட்டியில இருந்து கொண்டிருக்கின்ற என்பதை அவள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.